नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम जन्नातुन तजरी मिन तहतिहल अनहार खालिदीन फ़ीहा अबदा ஸதகல்லாஹுல் அஸீம். வல்லவனை போற்றி வளர்ப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி இன்றைய நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சுவனபதியான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் போன்ற சுவனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான்தாரிகளுக்கு, மோமின்களுக்கு, நம்மவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள ஏராளமான அருள் பாக்கியங்களிலிருந்து சிலவற்றை நம்ம பார்ப்போம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்தையே நீங்கள் கேளுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திலே வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஏராளமான அருள் பாக்கியங்கள் இருப்பதை சிலவற்றை நம்ம காண்போம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாம் கிடைக்கும் பாக்கியத்தையும் தருவானாக. முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நீங்கள் சந்திப்பீர்கள். இன்னும் நீங்கள் விரும்பும் அனைத்து செயல்களையும் அங்கே பெற முடியும். உங்களுடைய அழகோ யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழகாக வயதோ ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயது 33 வயது கொண்ட இளமையான அந்த வாலிப வயதும் உங்களுக்கு அந்த சுவனபதியை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். பொன்னாலும் வெள்ளினாலும் அரண்மனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அங்கே வைத்திருப்பார். நீங்கள் எல்லா ஊர்லீங்களையும் அங்கே காண்பீர்கள். நீங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே அதே போன்று 1.25 லட்சம் நபிமார்கள், சஹாபா பெருமக்கள், அவுலியா பெருமக்கள் அவர்களுடனே நீங்கள் வாழ்வீர்கள், சந்திப்பீர்கள், அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கை மேற்கொள்வீர்கள். அங்கே ஏராளமான சிறார்கள் உங்களுக்கு பணியாட்களாக அல்லாஹ் வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் புதுமையாகவே அல்லாஹ் அந்த சுவனபதியை வைத்திருப்பான். காலாகாலம் என்னாலும் காலாகாலம் புதுமையாகவே வைத்திருப்பான். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு பழத்தை நம்ம ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஒரு கடிக்கு ஒரு சுவை, 2வது கடிக்கு 2 சுவை, 3வது கடிக்கு 3 சுவை, 10 கடிக்கு 10 சுவை. அது மாதிரி ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதுமையை வைத்திருப்பான். அதே போல் தேனாறு, பாலாறு, மதுவாறு ஓடக்கூடிய ஆறுகளை அந்த ஜன்னத்து ஃபிர்தௌஸ்க்கு அடியிலே அல்லாஹ் நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சுவனபதியிலே ஒருபோதும் நோயாகவோ மனக்கவலையாகவோ எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று பார்த்து வந்த சுவனலோகத்தை நாமும் நபி அவருடைய எல்லா சஹாபா பெருமக்களுடனே நமது முன்னோர்கள், பெற்றோர் இறந்தோன எல்லோருடைய கூடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனபதியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும்